Hi friends, welcome back to the நம்ம வீடியோ சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல 3.25 சென்ட் இடத்துல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கட்டியிருக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான 3BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 40 அடி அகல வீட்டோட ஃப்ரண்டேஜ்ல அழகான பிளான்டேஷன் கொடுத்து லக்ஸரியான வீட்டோட எலிவேஷன் 21க்கு 20ன்னு ரெண்டு பெரிய கார் நிறுத்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட போர்டிகோ. வீட்டுக்குள்ள ஆர்கிடெக்ட் டிசைன்ல டிவி யூனிட், மாடலர் கிச்சன், பூஜா கபோர்ட், வால் ஸ்டிக்கர்ஸ், வால்ரூஃப் கபோர்ட், ஃபால் சீலிங்னு அட்டகாசமான டிசைன்ல இன்டீரியர் ஒர்க். 2 லிவிங் ஹால், பெரிய டைனிங் கம் கிச்சன், 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம். எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் தனித்தனியா ட்ரை ஏரியா, வெட் ஏரியா பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ஸ்பேசியஸான அட்டாச்டு பாத்ரூம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியான விஷயத்தையும் இந்த வீட்டில் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வேற லெவலில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோல ஓனா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3BHK வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட். 40 அடி அகலத்துலையும் 40 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை என்ன ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 2580 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி எலிவேஷனை கிராண்டாக காட்டுற வகையில் அழகான பிளான்டேஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒயிட், லைட் சாண்டில், டார்க் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதிலே டெக்ஸ்சர் டிசைன்ஸ், ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட எல் ஷேப்லையும் ரெக்டாங்குலர் ஷேப்லையும் பெரிய பெரிய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்கை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட். நார்மல் யூசேஜுக்கு சின்ன ஒரு விக்கெட் கேட்டும், கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய ஃபோல்டபிள் மெட்டல் கேட் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 20க்கு 21ங்கிற அளவில் 2 காரை நிறுத்திக்கிற மாதிரி பெரிய போர்ட்டிகோ அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோரிங்க்கு செமி டைமண்ட் ஷேப்பில் கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட வால்ஸ்லையுமே மேட் ஃபினிஷிங் 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி கார் பார்க்கிங்கோட சீலிங்லையும் சன்சைட்லையும் ஏகப்பட்ட ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது போர்ட்டிகோட ஒன் சைடில் செட்பேக் ஏரியாவோட கடைசியில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட்டை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் வாஸ்துப்படி வீட்டோட வாயு மூலையில் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 4x10 இண்டியன் க்ளாசட் டைப். போர்ட்டிகோ அடுத்து வீட்டோட சிட் அவுட் அமைஞ்சிருக்கு. இங்கே 2 படிக்கிட்டு ஏற்போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்ப் கொடுத்து அங்கேயே பக்கத்தில் போர்வெல்லும் போட்டிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு ரெண்டுமே தெற்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு முன்னாடி பெரிய சிட் அவுட் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 6x 6. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் 16க்கு 16 பெரிய லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ப்ரௌன் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்குமே பெரிய மல்டிமீடியா டிவி செஞ்சுருக்காங்க. கீழே செட்டாப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து டிவிட்டோட பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட் மாட்டியிருக்காங்க. ஹாலோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கில் கொடுத்து ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அதுபோக 2 சீலிங் ஃபேனும் சென்டரில் டிசைனான ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் உட்டன் விண்டோவும் நார்மல் உட்டன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்க ஸ்டேர்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ், இன்வெர்டர் அண்ட் ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்ட் யூனிட் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு பேக் சைடில் அப்படியே கிச்சன் கம் டைனிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. அதோட என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் பெரிய உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பாக்ஸ் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இதோட மொத்த அளவு 11க்கு 16. இந்த டைனிங் ஏரியாவோட சவுத்தன் சைட் வாலில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே வால் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாக்குனே தனியாக ஒரு சீலிங் ஃபேனும் கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட சீலிங் ஃபுல்லாமே நிறைய ஃபோக்கஸ் லைட் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைட் வாலில் நீட்டான டிசைனில் ஒரு செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷினும் அது பக்கத்துலேயே ஒரு மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் எடுத்து வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அங்கே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில்
ஆயில் ப்ளோ ட்ரே, பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடலர் கிச்சன் செஞ்சுருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட் வாலில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும் கிச்சனோட லெண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் வச்சு கொடுத்து அங்கேயும் லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட பூஜை ரூம். இதோட அளவு 6x 6 ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு சீலிங்கில் ஒரு ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. பூஜை ரூமுக்குள்ளே நிறைய பூஜை திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் வாஸ்துபடி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூப் கபோர்ட், லிண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், அது போக விண்டோக்கு பக்கத்தில் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்ட் ஒர்க் செஞ்சு மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்த்துக்கிற மாதிரி டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 10x 5.5. ட்ரை ஏரியா, வெட் ஏரியான்னு 2 பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லோக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமில் செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன், பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் கிளாசட், கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி வச்சிருக்காங்க. இது லிவிங் ஹாலில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட்டோ, சைடு ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் இப்போ நம்ம பார்க்குறது 16x16 அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும் வென்டிலேஷனுக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோவும் நார்மல் உட்டன் விண்டோவும் மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் அது போக டிசைனான ஹேங்கிங் லைட் கொடுத்து கிராண்டாக இந்த லிவிங் ஹாலுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக ஹாலோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் பெரிய மல்டிமீடியா டியூனிட் வித் ஷோகேஸ் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 11x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிஃபை டைல்ஸும் சீலிங்கில் பேரலல் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட வென்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூமில் 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் கிரே வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால்ட்ரூஃப் கபோர்ட், லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட்னு ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் கிரீன்ஸ் வச்ச மாதிரி டிசைனில் மேட் ஃபினிஷிங் லுக்கில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே நிறைய உட்டன் விண்டோஸும் மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் 16 அடிக்குமே வால்ட்ரூஃப் கபோர்ட், லெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சீலிங்லேயுமே ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் டிசைனான ஹேங்கிங் லைட் மாட்டி ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டும் நிறைய ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைட் வாலில் நீட்டான டிசைனில் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே வால் ஸ்டிக்கர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்டர்ன் சைட் வாலில் மல்டிமீடியா டிவின்ட்டை உட்டன் காட் போட்டோம்னா அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி பார்த்துக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் கிங் சைஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 8x8. கார்னரில் பாத் ஏரியாவுக்கு மட்டும் கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட், செராமிக் ஹேண்ட் வாஷ் பேஷன், கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து பார்க்க போகிறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்காக அமைஞ்சிருக்கக்கூடிய காமன் பாத்ரூம். அதுக்கான டோரை ஸ்ட்ராங்கான உட்டன் டோராக கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமோட அளவு 8x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காமன் பாத்ரூமையும் ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்காக கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ரைட் சைடில் வீட்டோட கவர்ட் பால்கனி ஏரியா அமைஞ்சிருக்கு. இதோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கே டைல்ஸும் ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வால்க்கு எல்லாமே 10mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில் சைஸஸ் ஸ்டீலாக மாட்டியிருக்காங்க. இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவிலேருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிறக்காக இங்கே ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்டேர்கேஸை ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒன் சிட் கார்னரில் காங்கிரீட் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பில்டிங்கோட சேர்த்து 1,56,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.